மை காட், புதைக்கப்பட்ட மம்மி மாதிரி இருக்குது. மூக்கு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. ஈவன் லிப்ஸு பாருங்கள் பயங்கர திக்காக இருக்குது. இங்கே பாருங்கள் 2 தலை உள்ள ஆள் கூட வந்திருக்காங்க அந்த காலத்தில். அம்மிக்கல் இருக்குங்க. எப்பா வேறலும் இல்லை. இந்த பானை அம்மிக்கல்லாம் பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் தோணுது. மாயன் காலத்தில் எழுதப்பட்ட நிறைய எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஒரு கதையை சொல்கிறதுக்காக எப்படிலாம் வந்து எழுதியிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்தா உண்மையாக இந்த இடத்துல இருந்தது தாங்க. இவங்க எதுவுமே வந்து ரிப்ளிக்கெல்லாம் பண்ணல. அதுதாங்க மாயன் கேலண்டர். இந்த கேலண்டரை வச்சு தான் வந்து உலகம் அழிய போகுது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ண தான் சொல்லுவாங்க. ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரக்கர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா வந்து மெக்சிகோ சிட்டியில் 4வது நாள். இன்றைக்கி நம்ம இங்கேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா மெரிடா அப்படின்ற சூப்பரான சிட்டிக்கு போகிறோம் நைட்டு. பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது இங்கே மெக்சிகோ சிட்டியில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஆந்த்ரோபாலஜி மியூசியம். இவங்க கல்ச்சரை பற்றி கலாச்சாரத்தை பற்றி பயங்கரமாக இருக்குமா. கண்டிப்பாக மஸ்ட்டு விசிட்டு சொல்கிறாங்க. செக் அவுட் பண்ணிட்டு பேக்லாம் வந்து ஹோட்டல்லே வச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அந்த மியூசியம் பார்த்துட்டு நம்ம ஈவினிங் ஃப்ளைட் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ராமன் தான் சாப்பிட போகிறோம். பக்கத்தில் ஒரு ராமன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த நகரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹை ஆல்டிடியூடில் இருக்குங்க. அதனால் நடக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குது. லைட்டாக ஆனதாலே ஆக்சிஜன் லெவலும் ரொம்ப கம்மியாக இருக்கும் போல். பட் மரம் நிறையா இருக்குது, ஆக்சிஜன் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் லைட்டாக நடந்தாலே வந்து மூச்சு வாங்குது. நம்ம ஊரில் தேராதூன்னு சொல்லுவாங்க. அந்த நகரத்தில் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் விளையாடுறவங்க ஓடுறவங்கலாம் வந்து அங்கே உள்ள கிளைமேட்டு, அங்கே உள்ள ஆல்டிடியூடில், அதாவது கடல் மட்டத்துலேருந்து நல்லா உயரமான இடமா இருக்கிறதுனால அங்கே மூச்சு விடுறது அதெல்லாம் வந்து நல்லா ட்ரைனிங் ஆகும். அதுக்காக அங்கே வந்து பண்ணுவாங்க ட்ரைனிங்லாம். ஸோ அதுக்கான ஒரு நகரம் மாதிரி தான் வந்து இந்த நகரமும் இருக்குது, மெக்சிகோ சிட்டியும். சும்மா லைட்டாக நடந்தாலே வந்து நமக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. நீ எப்படி பாருங்க. எல்லாம் காலைல டாக்கோஸ் சாப்பிட்றாங்க. எங்களுக்கு டாக்கோஸ் சாப்பிட்டு அழுத்து போச்சு. அதனால் ஜப்பானீஸ் ராமன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். இது ஆப்போசிட்டில் இருக்குமா. பஸ்ஸு வர இடத்துல சவுண்டெலாம் வருது. காலைல டீ காஃபிலாம் குடிக்கிறாங்க பேக்கரியில். கடை திறந்துட்டானுங்களா? 3 மாதிரி இருக்கே. லைனில் நிற்கிறாங்கம்மா. பார்த்து வாங்க. ஸோ இந்த கடையை சாப்பிட போகிறோம். டிகோ ராமன். வெளில நிற்கணும் போல லைனில். இது கடை பார்த்தீங்க வித்தியாசமாக இருக்குது. உள்ளே உட்காரக்கூட டேட்டா போய், ஏன்னா இடம் சீட்டு கம்மியாக இருக்கனால இந்த மிஷின்லாம் ஆர்டர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. என்னம்மா இதில் வருது மெக்சிகனில். ஏன்னா மெக்சிகன் தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. எந்த ராமன் பாருங்க ப்ரோ. No English? Hey, English தான் bro. எந்த ராமன்? Okay. எந்த ராமன்? Chicken. You choose your which is chicken? ramen first, Chicken. and after that you can Okay. chicken. No, it's only Pork. beef. Beef and pork. Only beef. All beef. என்ன சாப்பிட்றீங்களா? Which is spicy? This one is spicy and this one is extra spicy. Okay, one I put 2 spice. Oh no. This is spicy. This is 2 people and this is Okay. Okay, gyoza. I will order one gyoza. No. Do you have any allergies? No. ராமன் 2 ஆர்டர் பண்ணது கியோசாவோட 847 ரூபா. சும்மா பார்ட்டி இன்னைக்கு 4400. பட் ஓகே, காலைல சாப்பிடல, டேரெக்டாக மதியானம் சாப்பாடு. நைட்டு வந்து ஏர்போர்ட்டில் சாப்பிட்றோம், அந்த பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தோடனே மாச்சா கொடுத்துருக்காங்க. மாச்சா டீ குடிப்போம்ல, ஜப்பானில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. உள்ளே மாச்சா பவுட்ரு போட்டு, இது சுடு தண்ணி, இது பச்சை தண்ணியாக. நம்ம சுடு தண்ணியே போகலாம். பயங்கர சூடாக இருக்குது. ஸோ சுடு தண்ணி பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப சூடாக இருக்குது. லைட்டாக பச்சை தண்ணி போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். மேலே ஃபுல்லாக பவுட்ரு கலக்குது. இந்த டீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும். குடிச்சு பார்க்கலாமா? சேம் ஒரிஜினல் மாச்சா பவுடர் தான் நினைக்கிறேன். நல்லா இருக்கும். கசப்பாக இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கியோசா வந்துச்சு.
ஓகே. ராமன் வந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வேற லெவல். சூப்பராக காரமாக செம்மையாக இருக்குது. எப்படி இருக்குமா? செம்மையாக இருக்கு. Wonderful. The best ramen. ஜப்பானுக்கு அப்புறம் இங்கே தான் சாப்பிட்டோம் பெஸ்ட் ராமன். நான் சென்னையிலே சாப்பிட்டேங்க, சும்மா சொல்கிறாரு. சென்னையில் ஓஜி ராமன் கடை இருக்குது, சூப்பர். அந்த ராமன் கடை நான் அடிக்கடி போவேன். பட் இதுவும் சூப்பர். இந்த மாதிரி ட்ரிப்லாம் பிளான் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஃப்ளைட் டிக்கெட்டு, வீசா, ஐட்னரியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ட்ரிப்புக்கு. நிறைய பேர் டிஎம் பண்ணுவாங்க, குரூப் டூர் ரொம்ப சேஃபாக, ஏஜென்ட்டை நம்பலாமா? இதெல்லாம் ஜென்யூனான ஒரு டவுட் தான். அதனால தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ட்ரிப்பேட். இது ஒரு ட்ராவல் ஏஜென்சி மட்டும் இல்லை, ப்ராப்பரான வீசா ப்ராசஸ், கிளியர் டாக்குமெண்டேஷன், நோ ஃபேக் ப்ராமிஸ்ங்க. ஸோ அதனால் ட்ரிப்பேட்டில் 5 ஏஷியா கண்ட்ரிக்கு 11 நாள் ட்ராவல் பண்ணுற மாதிரி சூப்பரான பேக்கேஜ் போட்டு இந்த ட்ரிப்பை நீங்கள் புக் பண்ணலாம். இன்னும் சீட்டு கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, இல்லை சோலோவாக ட்ராவல் பண்ணாலும் சரி, பிளான் பக்காவாக கிளியராக இருக்குது. நானே பல கண்ட்ரி போய் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நவம்பரில் செம்மையாக போச்சு ட்ரிப்பு. அதனால தான் ட்ரிப்பேட்டில் நாங்கள் என்ன பண்ண முடியுன்றதை மட்டும்தான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம். ஹிடன் சார்ஜஸ் கிடையாது, ஓவரான ப்ராமிஸும் கிடையாது. ஸோ உடனே tripate.comல போய் நீங்கள் புக் பண்ணலாம். நீங்கள் போகிற கண்ட்ரிக்கு வீசா தேவைப்படுச்சுன்னா tripate.comலேயே புக் பண்ணலாம். எங்களுக்கு கால் பண்ணி உங்களோட வீசா ப்ராசஸை சூப்பராக சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். ட்ரிப்பேட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ நம்ம நிற்கிறது ஒரு மியூசியம் முன்னாடி கிடையாது. இந்த நாட்டுடைய நிறைய விஷயங்களை பற்றி பார்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். நிறைய ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா மாயன்னா ஏலியன், ஹேஷ்டேக்கோட பிரமிட் மிஸ்ட்ரி அது இதுன்னு பயங்கரமாக வீடியோஸ் போட்டுட்ருப்பாங்க. பட் இந்த வீடியோவில் நம்ம ஃபேக்ட்ஸு அண்ட் தியரி மட்டும்தான் பார்க்க போகிறோம். தியரி மட்டும்தான். உண்மையான விஷயங்களை உள்ளே போய் ஹிஸ்ட்ரியை நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். இந்த மெக்சிகோ சைடில் பார்த்திங்கன்னா 3 விதமான நாகரிகம் இருந்துச்சு. ஒன்று மாயன்னா இருக்கும், இன்னொன்று ஆஸ்ட்ருக்கு, அதுக்கு முன்னாடி இன்னொரு நாகரிகம். அது என்ன நாகரிகன்றதை நான் உள்ளே போய் காமிக்கிறேன். ஒவ்வொரு விஷயமா இந்த 3 நாகரிகத்தை பற்றி நிறைய விஷயங்களை புதுசாக இன்றைக்கி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. நானும் உங்கள் கூட சேர்ந்து இந்த நேஷ்னல் மியூசியம் ஆஃப் ஆந்த்ரோபாலஜியில் போய் பார்க்க போகிறோம். உள்ளே போகலாம் வாங்க. மியூசியம்குள்ளே வந்துட்டேங்க. ஒரு ஆளுக்கு 1100 டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம ஊர் காசுக்கு. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கொடை மாதிரி இருக்குது. கொடையில் மழை பெய்யுது. இந்த மியூசியம் பார்த்தீங்கன்னா 1964 பெட்ரோ அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்க ஹிஸ்ட்ரி, அவங்களுடைய கலாச்சாரம் எதுவுமே காணாம போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குங்க இந்த மாதிரி மியூசியம்லாம் வரும்போது. சின்ன சின்ன நாடுகள்லாம் எவ்வளோ சூப்பராக மியூசியம்லாம் வச்சுருக்காங்க. எதனால் நம்ம ஊரில் மியூசியம் வைக்க மாட்டாங்கன்றது தெரில. அது என்ன தான் நம்ம ஊர் ஹிஸ்ட்ரி பழமையாக ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம், பட் ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை நம்மள்ட்ட. இப்போ பேசிக்கிட்டே இருக்கோம் 5000 வருஷம் 6000 வருஷம்னு சொல்லிட்டு. இந்த ஒரிசா பாலு ஐயாலாம் பேசிக்கிட்டே இருந்தார், நிறைய விஷயங்கள் சொன்னார் நிறைய பேருக்கு. பட் இப்போது அவர் இறந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வெளியில் போக முடியல. ஏன்னா நிறைய இன்டர்வியூ கொடுப்பாரு, நிறைய விஷயங்கள் நம்ம கேட்போம், தெரிஞ்சுப்போம். பட் அது தொடர்ந்து பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு பயங்கரமாக பண்ணுறதுக்கு இன்னும் சரியான ஆள் வரலன்னு சொல்லலாம். இன்றைக்கி இது மாதிரி மியூசியம்லாம் ராஜராஜ சோழனுக்கோ இல்லை கரிகாலன் சோழனுக்கோ எல்லாத்துக்குமே எப்போ பண்ண போகிறாங்கன்றது சத்தியமாக தெரிலங்க. ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஸோ இந்த நம்பரில் பிள்ளை பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கிடெக்சரை காமிக்கிறதுக்காக கட்டப்பட்டது கிடையாது. இது ஒரு மலையும் எப்படி உயிருக்கு சமமானது அப்படின்றத சிம்பாலிக்காக சொல்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இது வச்சுருக்காங்க. மெசோ அமெரிக்காவில் மழை இல்லாமல் கடவுள் இல்லையா, அது மலையை கடவுளாக வணங்குவாங்களாம். மழை இல்லைன்னா விவசாயம் கிடையாது. ஸோ இந்த மலைன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்ற சிம்பாலிக்காக சொல்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த அம்பர்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா செக்ஷன் 1 ஆல்மெக் சிவிலைசேஷன். ஆல்மெக் அப்படின்ற நாகரிகம் பார்த்திங்கன்னா முதல்ல இங்கே தான் தோணுச்சு. எப்போனா கிபி 400க்கு முன்னாடிலேருந்து ஒரு 1500 வருஷம் முன்னாடி இந்த நாகரிகம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே உருவானதாக சொல்கிறாங்க ஆல்மெக் அப்படின்றது. ஸோ இவங்க தான் நிறைய சிலைகள் மாதிரி கற்களில் நிறைய வடிவங்களை செதுக்குனதாக சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவங்களுடைய மேப்பை பார்த்தோம்னா இந்த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படின்ற வரைபடத்தில் ஃபுல்லாக இது ஃபுல்லாக அவங்களுடைய ஆட்சி இருந்திருக்கு. இங்கெல்லாம் மெக்சிகோலேயே ரொம்ப பழமையான பார்க்கப்பட்ட ஒரு நாகரிகம் அந்த நாகரிகம். இந்த நாகரிகம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கற்களை 50-100 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து இழுத்துட்டு வந்து
வீல் இல்லாமல் எந்த இரும்பு கம்பிகளும் இல்லாமல் இந்த கற்கள்லேயே வந்து சூப்பராக வந்து முகம் மாதிரி வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த நாகரிகம் பார்த்திங்கன்னா வந்து பசால்ட் அப்படின்ற ஒரு கல்லை வச்சு இதில் வந்து சூப்பராக வந்து செதுக்கியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே வந்து சொல்லுவாங்க மெக்சிகோவில் வந்து ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து வந்தாங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் மாறுன்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கான ப்ரூஃப் இன்னும் நமக்கு கிடைக்கல. ஏலியன்னு சொல்லுவாங்க, ஏலியனுக்கான ப்ரூஃபும் வந்து இன்னும் நமக்கு கிடைக்கல. மூக்கு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. ஈவன் லிப்ஸு பாருங்கள் பயங்கர திக்காக இருக்குது. இந்த ரீஜனில் வாழ்ந்த பூர்வக்குடிகளுடைய கலாச்சாரங்களை இந்த கற்கள் வந்து காமிக்குது. ரப்பரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள் முதலாம் மாதிரி வந்து கல் இருக்குது. இதெல்லாம் வந்து ஏதோ போன்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க, எலும்பு துண்டில். இங்கே பாருங்கள் சங்கு, இதுவுமே சங்கு தான், வித்தியாசமான சங்கு. இதெல்லாம் பாருங்கள் சிறுத்தையோட தலையாங்க, பயங்கரமாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்து சிறுத்தையெல்லாம் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க போல் வேட்டைக்காக. இங்கே பாருங்கள் மான், இது வந்து நாய், பிட்புல் மாதிரி இருக்குது, பிட்புல் நாய் மாதிரி இருக்குது. நகைலாம் வந்து பயங்கர பெருசாக இருக்குது. இந்த தண்ணி குடிக்கிறத பாருங்கள், பின்னாடி வாயில் தண்ணி ஊற்றுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. வித்தியாசமாக டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் கொக்கு மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு ஏராக்கு முன்னாடி, ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிலாம் வந்து இவங்க வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் குரங்கை வச்சு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து 90,000 வருஷத்துலேருந்து 1519 வருஷம் பிஃபோர் த கிறிஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்மைக்குடைய மீன் சிற்பமாமா. மீன் மாதிரி பின்னாடி பார்த்திங்கன்னா வால் இருக்குது. வித்தியாசமாக இருக்குல்ல. இந்த ஆல்மைக் நாகரிகம் பார்த்திங்கன்னா வந்து கடல் பகுதியில் வந்து வாழ்ந்துருக்காங்க. அதனால இவங்களுடைய தினம் உணவு பார்த்திங்கன்னா வந்து மீன்கள் தான் வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனுடைய சிற்பம் வந்து அங்கே பார்க்க முடியுது. அந்த மீனோட சிற்பம் வந்து இந்த சான் லாரன்ஸ்ன்னு இருக்கு பாருங்க, இங்கேருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க. இந்த சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயினாக ஒரு முக்கியமான ஒரு ஆள்னு நினைக்கிறேன். ஃபேஸில் வந்து தாடி இருக்குது, நெக்லஸ் போட்டிருக்காரு கழுத்தில், காதில் கூட தோடு போட்டிருக்காரு, இடுப்பில் பெல்ட் போட்டிருக்காரு. வித்தியாசமாக இருக்குது. தலையில் அது பயங்கரமாக இருக்குது, தலையை கை வச்சிட்ருக்காரு. இந்த ஆல்மார்க் செக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹுவாடெக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாகரிகம் வச்சுருக்காங்க. இது எப்போ இருந்ததுன்றதை அவங்கள இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அந்த நாகரிகத்தில் பெண்களுடைய உடல் எப்படிலாம் இருந்தது அப்படின்றத வந்து சூப்பராக பொம்மை மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இப்படி தான் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மாயனும் கிடையாது, ஆஸ்ட்ரக்கும் கிடையாது, ஆல்மார்க்கும் கிடையாது, ஹுவாஸ்டெக்கா அப்படின்ற ஒரு நாகரிகம். இப்போ இருக்கிற ஆண்கள் பெண்கள்லாம் வந்து உடலை எப்படி வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம எவ்வளோ திங்க் பண்ணுறோம். அந்த காலத்தில் பாருங்கள், அந்த மொபைலை நல்லா உத்து பார்க்கும்போது தெரியுது அவங்க வயிறில் தொப்பை எல்லா பெண்களுக்குமே இருக்குது. மேபி அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதா இல்லை ப்ரெக்னெண்ட்டுக்கு அப்புறம் தொப்பை வளர்ந்துருக்குமா அப்படின்ட்டு நம்ம சரியாக தெரில. இங்கே பாருங்கள் 2 தலை உள்ள ஆள் கூட வந்திருக்காங்க அந்த காலத்தில். 2 தலை உள்ள ஆள் இப்பயும் இருக்காங்க. பட் அந்த காலத்தில் இருந்ததுக்கான சாட்சிகள் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் மண்ணுக்கடையில் ஒவ்வொரு டைமும் வந்து அவங்க வந்து தோண்டும் போது கிடைக்கிது. நம்ம ஊர்லேயே வந்து கீழடியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வீடு கட்டும்போது கிடைக்கிதுல்ல, அந்த மாதிரி கிடைச்சாலும் வந்து அதை எப்படி கொண்டு வந்து சூப்பராக மியூசியமாக வந்து அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இப்படி தாங்க பண்ணோம் நம்ம ஊர்லேயும். இந்த சிலை பார்த்திங்கன்னா வந்து சிலைக்கு மேலே தலை இல்லை, துண்டிக்கப்பட்டிருக்கு. பட் இது வந்து ஒரு ஆணுடைய சிலை. அந்த சிலையில் கையில் பார்த்திங்கன்னா குழந்தை வச்சுருக்க மாதிரி சூப்பராக இருக்குது. இங்கே இந்த நாகரிகத்தில் பார்த்திங்கன்னா வந்து மக்கள் நிறைய பேர் வந்து உடல் பருமத்தில் தான் இருந்திருப்பாங்க போல். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறில் தொப்பை இருக்கிற மாதிரி இருக்குது, கழுத்தில் நெக்லஸ்ஸு அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ரேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராஜா மந்திரி அந்த மாதிரி ஒவ்வொரு ரேங்க்குக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி வந்து நெக்லஸ் வந்து இவங்க போட்டிருப்பாங்களாம். இங்கே பாருங்கள் கழுத்தில் வந்து பெண்கள் வந்து நெக்லஸ் அணிஞ்சிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா அவங்க அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நிறையா நகைகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாமே ஜேடு அப்படின்ற ஒரு கற்களால் ஆன இது. சின்ன கையில் போடுறது, கழுத்தில் போடுறது, வித்தியாசமாக கிடச்சிருக்கு பாருங்கள் இவங்களுக்கு. ஈவன் இதெல்லாம் வந்து தோடாக பயன்படுத்தியிருப்பான்னு நினைக்கிறேன். பல்லு மாதிரி இருக்குது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ஸு, கோடாலியாக பயன்படுத்துங்க. அதுவுமே ஜேடு கல்லில் தான் வந்து செஞ்சுருக்காங்க.
ஸோ இந்த நகைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இறந்து கடந்த கல்லறைகளில் வந்து கிடச்சிருக்கு. மேபி இறந்ததுக்கப்புறம் அப்படியே அவங்க வியர் பண்ணதா இல்லை அவங்களுக்காக வந்து படைச்சதா அப்படின்றது சரியாக தெரியல நமக்கு. தலை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். மூக்கு, வாய், கண் எல்லாம் பயங்கரமாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. தலையில் வந்து தொப்பி மாதிரி போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இந்த நாகரிகத்தில் பார்த்திங்கன்னா வந்து முக்கியமான ஆளாக இருப்பார்னு நினைக்கிறேன் அவர். ஏன்னா வந்து இந்த நாகரிகத்தில் யார் மீசை தாடியெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க ரொம்ப பெரிய லெவல் ரேங்க்கில் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், வித்தியாசமாக சின்ன சின்ன மாஸ்கெல்லாம் வந்து இருக்குது, முகமூடி மூஞ்சில் போடுறது. இந்த கோடாலியில் பார்த்திங்கன்னா மேலே ஒருத்தர் வந்து படுத்துக்கிட்டு விளக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஹனுமான் வந்து கையில் வந்து பெரிய மலையை தூக்கிட்டு போனார்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குங்க அது பார்க்குறதுக்கு. பட் புதக்குழி நோண்டி கூட உள்ளே போயிருக்கலாம், தெரியல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு என்னென்ன உள்ள கீழே தரையிலேருந்து மேலேயும் வச்சுருக்காங்க அப்படின்றத போட்டிருக்கு, பில்லர் அந்த மாதிரி. பட் இதை பார்க்கறதுக்கு சிவலிங்கம் மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா பழைய தாத்தா பாட்டியோட சிலைகள்லாம் மூஞ்சை மட்டும் வச்சுருக்காங்க. இந்த மூஞ்சி கொடூரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், பாட்டி ஃபேஸ் அப்படியே தெரியுது பாருங்கள். அந்த காலத்தில் எப்படிலாம் வந்து ஒரு உடல் மேலே எப்படி எவ்வளோ விஷயங்களை வந்து அலங்காரத்துக்கு பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு. முக்கியமாக அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய உடல்களோட எலும்பெல்லாம் கிடச்சிருக்கு பல வருஷம் கழித்து. அதெல்லாம் வந்து சூப்பராக வந்து மண்ணுக்கு அடியில் இருக்கிற மாதிரி சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது இந்த மியூசியம். என்றைக்கு ஓப்பன் பண்ண போகிறீங்க தமிழ்நாட்டில்? கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹால்மார்க் மியூசியம் பார்க்குறதுக்கு ஒரு நாள் பத்தாதுன்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், ஹால்மார்க் நாகரிகத்தில் அவங்க பயன்படுத்தின வீடு இப்படி தான் இருந்திருக்கு. கல், மரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி இப்படி தான் வந்து உள்ளே தங்கி இருந்திருக்காங்க. அந்த ஹால்மார்க் நாகரிகத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே மாயனுடைய நாகரிகம் இருந்திருக்கு. மாயன் கதை அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து உலகம் அழிய போகுது, இதுக்கு மேலே இவங்க கேலண்டரில் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அவங்க தான் இது மாயன் கேலண்டர். உள்ள கேலண்டர் இருக்க வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். ஸோ மாயன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பிரமிட்லாம் கட்டி இப்படி தான் வந்து வாழ்ந்துருக்காங்க. ஸோ இது வந்து மெக்சிகோடைய மேப்பு. மெக்சிகோ மேப்புக்குள்ளே மலைக்கு மேலே கடல் பக்கத்தில் இந்த தளத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருந்ததுக்கு அப்படின்றத போட்டிருக்காங்க பிரமிட்ஸ். இந்த மாயன் நாகரிகத்தில் பார்த்திங்கன்னா வந்து சிலைகள் சிற்பம் பண்ணுறதுல வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சிற்பங்களை இங்கே பார்க்க முடியுது. செம்ம டீட்டெயிலாக இருக்குது பாருங்கள். இந்த மாயன் நாகரிகம் பார்த்திங்கன்னா வந்து கிறிஸ்துவ பிறப்பு 2000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து 1500 வருஷத்துக்கு வரைக்கும் நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்களை இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக அந்த கேலண்டரு, கால்குலேட்டரு, டைமு, இந்த உலக ஊரில் எத்தனை கோள்கள் இருக்குது, வானத்தில் ஆஸ்ட்ரானமிக்கலாக என்னென்ன இருக்குது அப்படின்ற அவ்வளோ விஷயங்களையும் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாயன் ஏரால தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மாயன் கேலண்டர் வந்து உலகத்தோட எண்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணல. அது ஒரு லாங் கவுண்டிங் சிஸ்டம். அது சரியாக மக்கள் வந்து புரிஞ்சிக்காமல் மாயன் கேலண்டர் இதோட முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே உலகம் அலைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பொருளை கிளப்பிட்டு இருந்தாங்க அந்த டைமில். சரி பாருங்கள், இவங்களுடைய நாகரிகத்தில் எந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸு, உடைகள் உடுத்திருக்காங்க, அவங்களோட சிலைகள் எந்தளவுக்கு டீட்டெயில்டாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே ப்ளூ கலரில் இருக்குது இந்த ஷர்ட்டை. ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்களான்னு தெரியல, கலர் மாதிரி. பட் ப்ளூ கலரில் இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த கல்லில் இருக்க சிற்பத்தை பாருங்கள். ஒரு ஆண் பெண் வந்து ஏதோ பானை மாதிரி கொண்டு வராங்க. அதில் வந்து ஏதோ முதலை இங்கே இருக்குது, பாம்பு இங்கே இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. என்ன மீனிங்ன்றதை என்ன கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறவங்க, இன்னும் எதுவும் போடலை. சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், மாயன் காலத்தில் எழுதப்பட்ட நிறையா எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இப்போ பேப்பர் மாதிரி இருக்குது. அந்த பேப்பரில் சிறுத்தையோட தலை, அப்புறம் வந்து சூரியன்னா நாலாமா, ஸோ அந்த மாதிரி வித்தியாசமாக வந்து எழுத்துக்கள் வந்து இங்கே இருந்திருக்கு. அதை படிக்கிறப்பையும் பா, கா, மா, டி, லோ அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான சவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த எழுத்துக்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அந்த காலத்துலேயே வந்து ஒரு கதையை சொல்கிறதுக்காக எப்படிலாம் வந்து எழுதியிருக்காங்க பாருங்கள், டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. வித்தியாசமாக ஒரு சட்டி இருக்குது, பறவையோட மண்டை வாயெல்லாம் சேர்த்து மேலே ஓப்பன் பண்ணுற மாதிரி எந்த மாதிரி க்ரியேட்டிவாக வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள் மாயன் காலத்தில்.
இந்த மாதிரி தலை மண்டை ஓடு பார்த்திங்கன்னா வித்தியாசமாக கிடச்சிருக்கு. சைஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வித்தியாசமாக இருக்குல்ல. அந்த பல்லில் ஓட்டை போட்டு அந்த பல்லுக்கு நடுவில் வந்து ஜேடு ஸ்டோனை வந்து பதிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு பல்லில்? இது ஒரு டிசைன் போல் அந்த காலத்தில். இப்போ வந்து தங்கப்பல் அதெல்லாம் வச்சிட்ருக்கோம். பட் அந்த காலத்தில் ஜேடையே வந்து பல்லுக்குள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் அலங்காரம் தான். இவங்களுடைய கட்டிடக்கலை வந்து எந்த மாதிரிலாம் இருந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு பயங்கரமாக ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க. தலைக்கு மேலே தலை, அதுக்கு மேலே ஒரு தலை, இந்த தலைக்கு மேலே 3 தலை இருக்குது ஒவ்வொரு பக்கமும். இங்கே பாருங்கள், நம்ம கோயில்களில் இருக்கிற யானை தந்தம் மாதிரி இருக்குல்ல. ஆனால் நம்ம எதுவும் தப்பாக சொன்னால் ஒத்துக்க மாட்டானுங்க, கரெக்டாக சொன்னால் ஒத்துக்க மாட்டானுங்க. நம்ம எதுவும் சொல்ல வேணாம் இதை பற்றி. இங்கே பாருங்கள், ஆமை இருக்குது. இந்த இடத்துல ஒருத்தர் வந்து நடிக்கிற மாதிரி கையை வச்சுட்டு நிற்கிறாரு. இங்கே பாருங்கள், ப்ரெக்னென்ட் லேடி. நம்ம ஊரில் இருக்கிற புல்லாங்குழல் மாதிரி அந்த காலத்தில் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து இருந்திருக்கு. அதையுமே வந்து களிமண்ணில் வந்து பண்ணியிருக்காங்க. களிமண் தென் வந்து போன் எலும்புகள்லையும் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பயங்கரமாக்கல மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. மியூசிக்கல் இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள், சங்கு ஊதுறது பார்த்திங்கன்னா இங்கே மெக்சிகோவில் ரொம்ப ப்ராப்ளம். இப்போ கூட பார்த்திங்கன்னா சங்கு வந்து ஊதுவாங்க. வித்தியாச சங்குங்க, அது வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு நிற்கிறாரு பாருங்கள். ஸோ அந்த காலத்தில் இறந்தப்போ வந்து எப்படிலாம் அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது காமிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு குழந்தையோட உடலை வந்து பார்த்திங்கன்னா பானைக்குள்ளே போட்டு அடக்கம் பண்ணியிருக்காங்க. உள்ள எலும்பு அப்படியே இருக்குங்க, மண்டை ஓடு எல்லாமே. இங்கே பாருங்கள், பூமிக்கு அடியில் எப்படிலாம் வந்து புதைக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள புதைச்சதுக்கப்புறம் ஓ மை காட், புதைக்கப்பட்ட மம்மி மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே உட்காந்து கூனி அப்படியே இறந்துட்டாங்க. இன்னமும் அந்த ஆஃப்ரிக்காவில் இந்த கலாச்சாரங்கள் இருக்குது. ஒருத்தவங்க இறக்கப்படுறாங்கன்னா வந்து அவங்களே ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து அந்த மரத்துக்கு உணவு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து அழிஞ்சு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் என்னை பார்த்து ஷாக்கிங்காக இருந்தது. இதுதாங்க அம்மிக்கல் இருக்குங்க. எப்பா வேறலும் இல்லை. இந்த பானை அம்மிக்கல்லாம் பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் தோணுது. அதெல்லாம் இங்கே பேசலாமான்றது தெரியல. தமிழனுடைய வரலாறு மாதிரி இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எப்படிலாம் வந்து அந்த நகைகளை வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் போட்டிருக்கு. கையில் மோதிரம் மாதிரி, கையில் வந்து ப்ரேஸ்லெட் மாதிரி, கால்களில், கழுத்தில், காதில் வித்தியாசமாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பார்த்திங்கன்னா பக்கல் அப்படின்றவுடைய கல்லறை. நம்ம போன பிரமிட் இருக்குல்ல, அந்த பிரமிடுக்குள்ளே வந்து சென்டரில் இந்த மாதிரி வந்து இருந்திருக்கு. 1952 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. உள்ள ஒரு மம்மி மாதிரி படுத்துருக்கு, எலும்பு இருக்குது. தென் வந்து முகமூடி வந்து ஜேடில் பண்ணி நிறைய ஜுவல்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. மாயன் வந்து பிரமிட்களில் மட்டும் வாழல, இந்த மாதிரி வந்து வீடுகளுக்கு வந்து கட்டி வித்தியாசமாக வந்து வாழ்ந்துருக்காங்க. மேலே ஃபுல்லாக பயங்கர 4-5 மாடியாக இருக்கும் போலங்க. நல்லா உயரமாக வந்து போகுது, சிலதெல்லாம் உடஞ்சிருக்கு. பயங்கரமாக இருக்குங்க இந்த கட்டிடக்கலை. இது எல்லாமே வந்து பார்த்தா உண்மையாக இந்த இடத்துல இருந்தது தாங்க. இவங்க எதுவுமே வந்து ரிப்ளிக்காலாம் பண்ணல, உண்மையாக இந்த இடத்துல இருந்திருக்கு. அப்படியே வந்து இந்த இடத்த வந்து மியூசியமாக மாற்றிருக்காங்க. எங்கேயோ இருந்ததை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்தா அப்படி தெரியல, எங்கேயும் இருந்த மாதிரி இருக்குது. ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாங்க, அப்படியே இருக்குங்க பழையபடி. ஸோ அந்த காலத்தில் வந்து இவங்களும் வந்து பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லெட்டரை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க பேப்பரில். பெயிண்டிங்கு அந்த காலத்தில் அவங்க சண்டைக்கு போனது. இப்போ அந்த கடலில் வந்து மீன்கள்லாம் அடுக்கி கொள்வது, மீன்களை பிடிக்கிறது எல்லாமே மேனுவலாக கையில் வந்து ஈட்டியை வச்சு தான் வந்து எடுத்துருக்காங்க. மீன்லாம் பிடிச்சிருக்காங்க, வேட்டைக்கு போயிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கடிக்குது அவங்கள. அந்த மாதிரிலாம் இருக்குது பெயிண்டிங். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு ட்ரைப் மீட் பண்ணோம்னா இந்தோனேஷியாவில், பாப்பா நியூகினிலாம் அப்படி தான் தொப்பி போட்ட மாதிரி தொப்பி போட்டிருப்பாங்க. பயங்கர பெருசுங்க இந்த மியூசியம். இதை பார்க்கணுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வேணும், காலையிலேருந்து ஈவினிங் வரையும் பொறுமையாக பார்க்கலாம். அது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? நம்ம இந்த மியூசியம் வந்ததுக்கான முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். ஃப்ளாஷ் லைட் பண்ணக்கூடாதுன்னு போட்டுருக்காங்க, ஃப்ளாஷ் லைட் பண்ணிருக்காங்க. அதுதாங்க மாயன் கேலண்டர். மாயான்றாங்க, பயங்கரமாக இருக்குது. இந்த கேலண்டரை வச்சு தான் வந்து உலகம் அழிய போகுது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணதான் சொல்லுவாங்க. பா
செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் பாம்பு சிலை, பயங்கரமான பாம்பாக இருக்கும் போல இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது, ராஜநாகம் மாதிரி இருக்குது, மலைப்பாம்பு மாதிரி. இங்கே பாருங்கள் அந்த காலத்தில் அவங்க கண்டுபிடிக்கப்பட்ட தங்க ஆபரணம், காதில் தோடு, செயின், மோதிரம். இங்கே மீன் மாதிரி நண்டு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, லாப்ஸ்டர் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் தங்க கல், வித்தியாசமாக பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அப்பயே மியூசியம் மட்டும் வெளில வந்துட்டோம். செம்மையான எக்ஸ்பீரியன்ஸுங்க. நீங்களாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே போங்க. இங்கே பாருங்கள் மெக்சிகோவில் இருக்க ஃபேமஸான ஒரு ஷோ, ஸ்ட்ரீட் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே வந்து இது கலாச்சாரத்தோடு கொண்டது. மேலே பார்த்தீங்கன்னா எல்லாம் தலைகீழே தொங்கி அப்படியே வந்து ராட்டின மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள் பாருங்களேன், மியூசிக் வாசிச்சுக்கிட்டு வாயில் அப்படியே தலைகீழே அப்படியே தொங்குறாங்க. மேலே இருக்காருங்க ஒருத்தர் மியூசிக் வாசிச்சுட்டு இருக்காருங்க சுற்றிக்கிட்டு. இவங்க சுற்றுறதுனால வந்து மேலேயே சுற்றுது, அந்த கையிலும் அப்படியே சுற்றுது ஆட்டோமேட்டிக்காக. அது ஏதோ ஃபோர்ஸில், கிராவிட்டி ஃபோர்ஸ் மாதிரி. ஸோ மியூசியம் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இப்போ ஹோட்டலில் வந்து பேக் கீழே வச்சுருந்தேன்ல அதை எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸு வந்து இறங்கணும் ஏர்போர்ட்லேருந்து வந்து அந்த இடத்தையும் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ திருப்பி அங்கே மேப் போட்டிருக்கேன். அங்கேருந்து தான் வந்து பஸ்ஸு ஏர்போர்ட்டுக்கு போகுது. ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு தூரம் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். டிராஃபிக் இருக்கிறனால எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. ஸோ அதனால் சேம் டாக்ஸிலே வந்து ஊபர்லேயே 1 ஸ்டாப் மாதிரி ஆட் பண்ணி நம்ம போய் பேக் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாப்பு, அப்படியே நேராக அங்கேருந்து பஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஸ்டாப் போட்டாச்சு. பஸ் ஸ்டேஷன் இறங்கிட்டு பஸ் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். மணி பார்த்தீங்கன்னா 3:30 கிட்ட ஆக போகுது, 3:20 கிட்ட ஆயிரும் போகிறதுக்குள்ளே. ஆனதுக்கப்புறம் 4 மணிக்கு பஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், 1 ஹவருக்கு ஒன்ஸு போனோம்னா தெரியும். அன்றைக்கி நம்ம 5 மணிக்கு கிளம்பி 6 மணிக்கு நம்ம வந்தோம். இப்போ நம்ம 4 மணிக்கு கிளம்பி 5 மணிக்கு போகணும்னு நினைக்கிறேன். 5:30 கிட்ட கூட ஆகலாம். டிராஃபிக் இருக்கும், எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நமக்கு 6:50க்கு இன்றைக்கி ஃப்ளைட்டு மெரிடா அப்படின்ற நகரத்துக்கு போக போகிறோங்க. A few moments later. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பஸ் எடுத்துக்காக வந்தோம். 3:20க்கு பஸ் இருந்திருக்கும் போல். நாங்கள் வந்து இறங்குறோம், அப்படியே பஸ்ஸு போயிடுச்சு. அடுத்த பஸ்ஸு 4:20க்கு. அதை எடுத்தோம்னா இங்கேருந்து போகிறதுக்கு 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரம் ஆயிரும் சொல்கிறாங்க டிராஃபிக்னால. நம்ம டைமுக்கு ரீச் ஆக மாட்டோம். 6:20க்கு ரீச் ஆகும், 6:50க்கு நம்ம ஃப்ளைட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டாக்ஸி புக் பண்ணிட்டோம். 350 ரூபா வந்துச்சு. டாக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஊபரை விட இன் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது பெஸ்ட்டுங்க. ஏன்னா ஊபரை விட ரொம்ப கம்மியாக காமிக்குதுங்க. அதுவும் முக்கியமாக பீக் டைமில் இந்த டிராஃபிக்கு அதிகமாக இருக்க டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து செம்ம சீப்பாக இருக்குது. இப்போ ஊபரில் பார்த்தா 650 பெசோ வந்துச்சு. பட் இதே இந்த இன்ட்ரைவில் பாதிக்கு பாதி 330 பெசோவுக்கு 350 பெசோவுக்கு வந்திருக்கு. வண்டி வந்துட்டுருக்கு. முதல்ல ஏறி போகலாம். ஹோண்டா சிட்டி காரு எவ்வளோ நேரம் காமிக்குதுவோம்? 1 நிமிஷம் 1 மினிட். ஸோ இதில் வந்து கார்டு மூலியமாக பே பண்ண முடியாது. ஆனால் ஊபரில் கார்டு வழியாக பே பண்ணலாம், அதான் பிரச்சனை. கேஷ் தான். அப்படியா டாக்ஸி வந்துச்சுங்க. டாக்ஸியில் தான் போக போகிறோம். Hola, ¿cómo estás? Bien. ¿Sí hablan español? Bien, ya. ¿Hablan No Spanish, English. Hablan English. English. You speak English? So. Okay. Gracias. அது நான் பேசுறது பார்த்தீங்கன்னா லோக்கல்ல பேசணும்னா. Thank you. பார்த்தேன் எப்படி இருக்கும். We're going to IFA, okay? Yes. We're gonna pay 28 pesos extra for Toll. go faster. Okay. Let's go fast. Thank you. Go like helicopter. Yeah, Okay. like that. ஃபைனலி ஏர்போர்ட் வந்துட்டோங்க. 400 பெசோ, 390 பெசோங்க. இவ்வளோ வெயிட்டாக இருக்குது தலை பேக்கு. ஸோ ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா வந்து செக்இன் பண்ணியாச்சு ஆப்லேயே. பட் என்னென்னா வந்து சென்டர் சீட்டு கிடச்சிச்சு 2 பேருக்கும். எனக்கு ஒரு இடத்துல போட்டிருக்கேன், அவங்களுக்கு ஒரு இடத்துல போட்டிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு சென்டர் சீட்டில் உட்காந்து போக போகிறேன். ஏர்போர்ட் செம்மையாக இருக்குங்க, பயங்கர பிளானிங். பஸ்ஸு பார்க்கிங்கு, கார் ரெண்டல் எடுக்கிற இடம், ஃபியூவல் ஸ்டேஷனு பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க பக்காவாக. சிட்டிக்கு அவுட்டரில். பட் ரொம்ப லாங்கு, 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஆகுது வரத்துக்கு. அதான் பிரச்சனை. உள்ளே போகலாங்க ஏர்போர்ட்டில். நேராக உள்ளே போக வேண்டியதான். நேராக போக வேண்டியதான். அப்படியா? ஆமாம், தேவையில்லையா? தேவையில்ல.
ஸோ ஏர்போர்ட்குள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா சூப்பராக மாயன் கேலண்டர் இங்கே ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளிகா, இது ஒரிஜினல் கிடையாது. செம்மையாக இருக்குது. அங்கே மியூசியமில் இருந்ததை விட இது பயங்கரமாக இருக்குங்க. மாயன் கேலண்டரு செக்யூரிட்டி செக் எவ்வளோ ஈஸியாக தெரியுமா இங்கே பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்து ஆட்கள் யாரும் உட்காரலாங்க. ஸ்கேனிங் மிஷினில் ஆட்டோமேட்டிக்காக பேக்கை செக் பண்ணுதுங்க. செக் பண்ணி அது ஸ்கேன் ஆகி சில பேக் அந்த பக்கம் போகுது, அந்த பேக்கு போகிற அந்த பக்கம் போகிற பேக்கை மட்டும் செக் பண்ணுறாங்க. என்னோட பேக்கில் லேப்டாப் இருக்குது, ட்ரோன் இருக்குது, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நிற்கவே இல்லை. இன்னொருத்தர் பேஸ்ட் வச்சுருக்காரு, அந்த பேஸ்ட் வச்சு நின்றுச்சு. டூத் பேஸ்ட்டு பெருசாக இருக்குது, 150 கிராம் மேலே இருக்குதுன்னு சொல்லிட்டு. வேறு லெவலில் இது மாதிரி நம்ம ஊரில் கண்டிப்பாக வரணுங்க. பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த செக்யூரிட்டி செக் நம்ம இந்தியாவில் சீக்கிரம் வரணும். அது மாதிரிலாம் ஓகே. இங்கேருந்து லான்ச் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். லான்ச் எங்கே இருக்கு பாருங்கம்மா. டைம் கம்மியாக தான் இருக்குது ஆக்சுவலாக. வழி 2 லான்ச் இருக்குது, அது ஒரு லான்ச் தான் போவோம். நல்ல லான்ச்சா 108 இருக்குது. அந்த பக்கம் தான் இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம், போகலாம், ஒன்றும் பிரச்சனை. ஓகே. ஏர்போர்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீட்டாக பக்காவாக எல்லா கடைகளோட மாடர்னாக இருக்குது. நல்லா பெரிய ஏர்போர்ட் தாங்க. ஆனால் 2 ஏர்லைன் ஃப்ளைட்டு மட்டும் தான் போகுது இங்கே. விவா அண்டு ஓலாரைஸ் சொல்லிட்டு 2 ஃப்ளைட்டு கம்பெனி ஃப்ளைட்ஸ் மட்டும் தான் இப்போ தான் ஓடுது. டொமஸ்டிக் ஃப்ளைட்டு, உள்நாட்டு விமானம் மட்டும் தான் போகுது. வெளிநாட்டு விமானம் போல். பர்கர் கடை, அது ஷேக்ஸு, ஃப்ரைஸு, தொப்பி கடை. தொப்பிக்கெலாம் கடை வச்சுருக்கானுங்க. ஸோ ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் ஆகிடுச்சு. எமர்ஜென்சி எக்ஸிட்டு. அதெல்லாம் ஒரு டார்ச்சர் வந்து பின்னாடியே பண்ணிட்டாரு. டார்ச்சர் பண்ணுறதுக்காக வந்து உட்காந்துட்டாரு. அவர் சீட்டு வேறு சீட்டு. அமைதியாக ஃப்ளைட்டு டேக்அப் ஆகிடுச்சுங்க. செம்ம இருட்டாக இருக்குது. 1:45 மணி நேரம் இங்கே ஃப்ளைட்டுங்க. 1:45 மணி நேரத்தில் வந்து மெரினாவில் போய் இறங்கிடுவோம். மெரினா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மெக்சிகோ சிட்டியுமே குளிரான இருக்குது. பயங்கரமான வெயில் அடிக்குங்க. நம்ம சென்னையோட மோசமாக இருக்குமா, எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நம்ம அங்கே எதுக்கு போகிறோம்னா அந்த 7 ஒண்டர்ஸில் ஒரு ஒண்டர் வந்து அங்கே தான் இருக்குது. ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஒரு பிரமிட் பார்த்திங்கன்னா அது மெரினா பக்கத்தில் இருக்குது. நம்ம அங்கே போகிறோம். A few hours later. மெரினா ஏர்போர்ட்டு வந்தாச்சு. ஃப்ளைட்டை விட்டு இறங்குறோம். இங்கே வந்து கேட் இல்லை, இறங்கி நடக்க விட்டாங்க. இந்த ஃப்ளைட்டு பட்ஜெட் ஏர்லைனால கேட்டு வாங்கலாம்னு நினைக்கிறவங்க இறங்கி நடந்து நம்ம வந்து அரைவல் கேட்டுக்கு போகிறோம். நம்ம பேக்கேஜ் தான் இல்லையே, அப்படியே நேராக வெளில போக வேண்டியதான். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஹோட்டலில் தங்க போகிறது கிடையாது. ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி நம்ம கவுச் சர்ஃபிங்கில் தங்க போகிறோங்க. ஆமாங்க, கவுச் சர்ஃபிங்கில் ஒரு ஹோஸ்ட்டுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்த ரூமாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நம்ம 2 நாள் அவர் கூட தங்க போகிறோம். வாங்க எப்படி இருக்க போது தெரியல எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப நாள் கழித்து ஒரு லோக்கல் வீட்டில் நம்ம வந்து தங்க போகிறோம். அது கவுச் சர்ஃபிங் மூலயமா. இந்த மெக்சிகோவில் வந்து பட்ஜெட் ஏர்லைன் பார்த்தோம்னா இந்த விவா, அப்புறம் வந்து ஒலாரைஸ்ன்னு சொல்லிட்டுருக்கு. ஒலாரைஸ் விவோ. ஆனால் எக்ஸ்பென்சிவான ஃப்ளைட்டு, நல்ல ப்ரீமியமான ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா வந்து ஏரோ மெக்சிகோ. இந்த மெக்சிகோ நாட்டுடைய அரசாங்கத்துடைய ஒரு ஏர்லைனு அந்த லாஸ்ட்டில் நிற்கிது. இந்த ஏர்லைன் வந்து செம்மையாக இருக்குமா, பயங்கர சூப்பராக இருக்குமா, ப்ரீமியமாக இருக்குமாம்மா. ஏதாவது வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இனிமேல் ஃப்ளைட் எடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் நாடு முடிய இடத்துக்கு வந்துட்டோம். இனிமேல் பஸ்ஸு தான். இனிமேல் பார்டர் கிராசிங் தான் மற்ற நாடு எல்லாமே.